இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இறங்கி இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொன்னார், அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். ஆமேன். உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் வேதத்தில் ஆபிராம் என்கிற ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைத்து விசுவாசிகளின் தகப்பன் என்று எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு அவரை தேவன் உயர்த்தினார். பிரியமானவர்களே, அவரை பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்பானவர்களே, இந்த ஆபிராமை ஆண்டவர் அவருடைய தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார், அவருடைய இனத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார், அவருடைய தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்பானவர்களே, அவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அன்பானவர்களே, இந்த ஆபிராம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அவருடைய வாழ்வில் ஆண்டவர் ஆச்சரியமான சில மாற்றங்களை தந்தார். அன்பானவர்களே, பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, ஆபிராமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 13:8 ஆபிராம் லோத்தை நோக்கி சொல்லுகிறதை பாருங்கள். எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இப்படி பங்கு வைக்கப்படுகிற போது சிறந்ததை விட்டு கொடுத்தால் மீதி இருப்பது எப்படி கிடைக்கும்? ஆனால் அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் எல்லாரும் சிறந்ததை தேடி ஓடும்போது இந்த ஆபிரகாமுக்குள் ஆண்டவர் ஒரு விசேஷத்தை செய்தார். அவரை ஆண்டவர் அழைத்து வந்தது மட்டுமல்ல, அவருடைய சாயலிலே ஒரு மாற்றத்தை தந்தார். என்ன மாற்றம்? நீ முதலாவது உள்ளதை எடுத்துக்கொள், மீதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு இரக்கம் கிடைப்பது ஆண்டவரிடத்தில் இருந்துதான். பிரியமானவர்களே, அவருடைய பாதுகாவல் மட்டும் நமக்கு இராதிருந்தால் இதுவரை நாம் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆகவே அவர்தான் நமக்கு இறங்குகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இதை அறிந்து கொள்ள செய்தார். ஆபிரகாம் இதை அறிந்து கொள்ள செய்தார். ஆகவே ஆதியாகமம் 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்
எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததுன்னா எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கணும். 11வது வசனத்திலிருந்து, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்கள், ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். அந்த செழிப்பான தேசம், ஆனால் அங்கு பாவம் பெருகி இருந்த ஒரு தேசம். இப்பொழுது லோத் அந்த இடத்துல போய் குடியிருக்கிறார். ஆனால் ஒரு யுத்தம் வந்தது அன்பானவர்களே. அந்த தேசம் செழிப்பாய் இருந்தபடியினால் எதிரிகள் எல்லாரையும் கொள்ளையிட்டு கொண்டு போய்விட்டார்கள். இன்னொரு தேசத்தை சேர்ந்த ராஜாக்கள் வந்து இவர்களை எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து படிக்கும் போது, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமினிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரினுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, சாதாரணமா இப்படி கேள்விப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளதுல பெஸ்ட்டை எடுத்துட்டு போனாங்க, இப்போ எதுக்கு நாம் போக வேணும் என்று சொல்லி அநேகர் மனம் தளறுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு கூட. ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் செழிப்பான இடத்தை லோத்து எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது அவருக்கு வந்த ஒரு இக்கட்டிலே உதவி செய்கிறதை படிக்கிறோம். அவன் தன் வீட்டிலே பிறந்த கைபடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆதியாகமம் 14:19 படிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, பகைவரை யாரும் நேசிக்க மாட்டார்கள். தனக்கு வர வேண்டியதை இன்னொருவர் பறித்து கொண்டு சென்றால் அவர்களை காணும்போது எரிச்சல் தான் வரும். ஆனால் எப்படி இந்த ஆபிரகாமை ஆண்டவர் மாற்றி விட்டார் பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் ஒரு மனிதனை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த ஆண்டவர் நம்மை வணைகிறார். எப்படி வணைகிறார்? தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். பிரியமானவர்களை, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் இந்த லோத்து சோதோமிலே குடியிருக்கிறார். லோத்துவினுடைய இந்த உறவினர் ஆபிராம் அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றி விட்டார். ஆனாலும் அவர் இருந்த தேசம் சோதோம் கொமரா பாவம் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்தின் பாவம் இப்பொழுது இவர்களுக்கு எதிராக திரும்புகிறதை நாம் படிக்கிறோம். லோத்து வாதிக்கப்படுகிறார் இருதயத்திலே. ஆனால் பாருங்கள், இப்பொழுது அந்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க தீர்மானிக்கிறார். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது மறுபடியும் ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே திறப்பில நிற்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரா? கேட்டு கேட்டு கடைசியிலே 10 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரா என்று கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுதும் அவர் திறப்பில் நிற்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களுடைய கரங்களை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு மிக சமீபத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படி அவர் கல்வாரி சிலுவையில நம் ஒவ்வொருவருக்காகவும் உயர்த்தப்பட்டார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தீரே. காரணம், அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டி
உலக மனிதர்களைப் போல அல்ல, ஆண்டவருடைய சாயலை அவருக்கு தந்தீரே. இப்பொழுதும் ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அல்லேலூயா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதவர்களாக மாற்றி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை 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 மகிமை